எனக்கு எப்படி அடிக்கடி திருமணம் நான் இந்த பிறந்த திருமணம் செஞ்சு என்னடி வாழ்க்கை வாழ போறேன் ஐயோ உயிரற்ற பிறத்துக்கு உயிரோடு இருக்க என்ன பிணம் ஆகிட்டு போயிட்டேடி நீ மாத்தா நான் நிரூபிச்சுட்டடி பாவி நிரூபிச்சுட்டடி அந்த பிணத்தையே திருமணம் செய்துக்கிறேன்டி செய்து நான் பிணத்தோடு பிறமா நான் போய் சேர்ந்துடுறேன்டி நான் நல்லா இருக்கேன் பாவி ஐயா இந்த கட்டளை நிறைவேற்றுங்க ஐயா நிறைவேற்றுங்க திரும்ப நடக்க வேண்டும் ஆகட்டுமா
மண்ணிலே அன்பான உறவி இது ஆகாத மறவி உயிருக்கு அன்பான உறவி இது ஆகாத மறவி ஏன் இந்த பிரிவு இது இறைவனின் முடிவு இறைவனின் முடிவு அன்பான உறவி ஒரு பெண்ணுக்கு திருமணம் முதல் சந்தோஷமான பெற்ற தாய் தாமா அந்த தாய் இருக்கு கேள்வி வந்திருக்குமா திருமணம் நடந்திருக்குமாம்மா ஒரு தாயில எனக்கு செய்யற கொடுமையை பாருங்கம்மா கொடுமையை பாருங்கம்மா எல்லாரும் வந்து வாழ்த்துட்டு போறாங்களம்மா நீ எங்கிருந்து என் திருமணத்தை பாக்குறேன் நீ எங்கிருந்து என்ன வாழ்த்துற தாயே அம்மா அம்மா ஆத்தாடி இல்லைன்னா எம்மை யாதரிக்க யார் இருக்கா புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்த்ததுங்க ஆட்டாணி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா ஒரு சில வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதற்கா ஆத்தாடி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா புது சில வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதற்கா எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் விழிக்கேன் எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் விழிக்க எங்கு போய் தேடுவேன் அம்மா பட்டக்கடலை நான் நடக்க
பூசினக்கை திரிநிலையானதோ அம்மா திருநீரை பூசினக்கை திருநிறையானதோ திரும்பி வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனது என்ன போல பாவியாரோ இங்கு வந்து பிறக்கல கொள்ளி வச்சும் கொடுப்பனதா எனக்கு இங்கே கிடைக்கல ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும் அம்மா இல்லா கடவுள அம்மா நிதாழட்டும் ஆரி ராரி 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 ஆரி ராரிரோ ஆரி ராரி 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 ஆரி ராரிரோ ஆரி ராராரோ ஆரி ராரிரோ ஆரி ராராரோ ஆரி ராரிரோ ஆரி ராராரோ ஆரி ராரிரோ ஆரி ராராரோ ஒரு கனவு இருந்துட்டா மாலை கட்டுவாங்க மாங்கலை தடுத்துருவாங்க பூ போட்டு எடுத்துருவாங்க அது வெள்ளத்தாலி படுத்து விதவியாக்கி காலம் போற அவரை தகுதி தடி ஆக்கிடுவாங்களப்பா நல்லது கட்டுற போவர்களை எங்களை பார்த்து பார்த்து ஒதுங்கிற அளவு செய்துட்டு போயிருங்களப்பா எங்களை நல்லதுல கலந்து சேர்க்க மாட்டாங்க நாங்க போய் நிக்க முடியலையாப்பா நீ மாட்டுக்கு எடுக்கிறியே என் மாலையை கட்டிடுவாங்களா என் மகளை தடுத்துருவாங்களா என் பூ போட்டு எடுத்துருவாங்களா எனக்கு வெள்ளத்தாரை கொடுத்து வந்து வாங்கிடுவாங்களாப்பா என் சீமா எனக்கு மாலை மடி மேல எனக்கு மாலை மடி மேல என் மாமனா
எனக்கு தம்பி இருந்திருந்தா எனக்கு தவளை வருத்தம் வரும் என் தம்பி கொடி உண்ண வரும் எனக்கு வடக்கே வெகு தூரம் எனக்கு வடக்கே வெகு தூரம் எனக்கு வாழையிலே சாதம் வரும் என்ன வாவென்று அழைப்பாரில்ல என்ன வாவென்று அழைப்பாரில்ல எனக்கு வாழையிலே சாதம் இல்லை எனக்கு தெற்கே வெகு தூரம் எனக்கு தெற்கே வெகு தூரம் எனக்கு தையிலே சாதம் வரும் என்ன தேடி அழைப்பாரில்ல என்ன தேடி அழைப்பாரில்ல எனக்கு தையில சாதம் இல்ல ராஜா நான் கட்டி தயிர் எடுத்து நான் கட்டி தயிர் எடுத்து பாவின கை கொண்டு மத்தெடுத்து நான் சாட்சி கடையும் போது நான் சாட்சி கடையும் போது எனக்கு சங்கு சத்தம் கேட்டதம்மா என் கண்ணா இது யார வீட்டு சங்கு என்ன இது யார வீட்டு சங்கு என்ன என் தாய் வீட்டு சங்கு எனக்கு தகுந்தவங்க சொன்னாங்க எனக்கு அப்பா திடுக்கிடுச்சு எனக்கு அப்பா திடுக்கிடுச்சு யார மரம் குத்திடுச்சு நான் விழுப்புரம் வந்தனம்மா நான் விழுப்புரம் வந்தனம்மா எனக்கு பாதி பொழுதாச்சு எப்பா நீங்க பிணத்தை எடுக்காதீங்க நீங்க பிணத்தை எடுக்காதீங்க நான் பிணத்துக்கு சொந்தக்காரி நான் பூமால படனீங்க நான் மஞ்சள் அலங்கரித்து நான் மஞ்சள் அலங்கரித்து ஏராசன மணி விளக்கா ஏற்றி வச்சேன் அந்த மஞ்சள் மணமறையா எடை கொண்ட என் கனவா எனக்கு மாங்கல்யோ நிலைக்கலையே நான் குங்குமத்தன் பார்த்து கட்டி நான் குங்குமத்தன் பார்த்து கட்டி நான் குண்டு மல்லி நாத்து விட்டேன் அந்த குங்கும விளையறையா எடை கொண்ட என் கனவா எனக்கு குங்குமம் நிலைக்கலையே எப்பா நான் பெண்ணா பிறந்த கொல்ல நான் பெண்ணா பிறந்த கொல்ல பிடி மண்ணா பிறக்கலப்பா நான் மண்ணா பிறந்திருந்தா நான் மண்ணா பிறந்திருந்தா நான் புல்லா வளர்ந்திருப்பேன் என்ன மாடி வந்து பேசிருக்கோம்
ஆய கத்திரனே நான் காக்கா ஆய கத்திரனே என் ராசாவு காதிலத்தான் கேட்கலையா எவ்வளவு அழாத பத்தாது சொல்ல போறியப்பா ஏன் கேட்க போறியப்பா என் தலைமுறை பிரகாரம் ஆகட்டும்பா உன்னை எடுத்து தகனம் செஞ்சுட்டா உன் மேல விழுந்து உயிரை விட்டுலப்பா இந்த இறந்த பிணத்திற்கு உன்னை திருமணம் செய்ய கொடுக்க வேண்டும் என்று எனக்கு மன ஆசை இல்லையம்மா. என் மகன் திருமண ஆசையோடு இறந்து விட்டார். அவன் நரகம் சேரக்கூடாது, அவன் சொர்க்கம் சேர வேண்டும் என்று என் மகனுக்கு திருமணம் செய்து விட்டேன். இப்போது மட்டும் தெரிந்த இடுகாடு சுடுகாடு என் மகனை எடுத்து சென்று என்னுடைய கணத்தினால் நகரம் செய்ய போகிறேன். நீதி ஐயா, இது தர்மம் ஐயா, இது நியாயம் ஐயா. இறந்து விட்ட உன்னுடைய மகன் சொர்க்கத்திற்கு போகணும், நல்ல பதவி அடைய வேண்டும், மோட்சத்திற்கு போக வேண்டும் என்பதற்காக இறந்த மகன் திருமணம் செய்தால்தான் போவான் மோட்சத்திற்கு என்று இறந்து விட்ட மகனுக்காக இப்படி வாழ்கிறாயே, பாடுபடுகிறாயே. உயிரோடு இருக்கிற தப்பாக நினைச்சு பாருங்க. எனக்கு நீ யாராகிறாங்க, யாரா விட்ட வந்து கேட்க போறாங்க. என் மகனை நான் கொண்டு போற சூழ்நிலைக்கு கேட்கிறாயே. ஐயா, நேற்று உன் மகன் இறந்து விட்டாரே, அப்போது அவர் எரித்திருக்க கூடாதா? அவரை புதைத்திருக்க கூடாதா? அவரை தகனம் செய்திருக்க கூடாதா? அதையெல்லாம் விட்டுவிட்டு என் கழுத்திலே மாலை சூடி மாங்கலத்தை சூடிய பிறகு என் மகனை நான் கொண்டு போற சுடலைக்கு வெடி என்று கேட்கிறாயே. ஐயா, நேற்று வரை அவர் உன்னுடைய மகன். அவர் எப்போது என் கழுத்திலே மாலை சூடி மாங்கலத்தை சூடினாலும் அது முதல் கொண்டு அவர் உன்னுடைய மகன் கிடையாது, என்னுடைய கணவன். அவரை எரிப்பதோ, அவரை புதைப்பதோ, அவரை தகனம் செய்வதோ அதற்குரியவன் நான். என் கணவனை தகனம் செய்திருக்கிறேன். நீ யாரு தொடங்கி போயிட்டு பத்மாவதி, பெண் என்றால் நீ அல்லவா பெண்? பத்மாவதி, அன்பு திருமணம் உயிரல்லவோ, இது 1000 காலத்தில் பயிரல்லவோ. அன்பு திருமணம் உயிரல்லவோ, 1000 காலத்து பயிரல்லவோ. அன்பு திருமணம் உயிரல்லவோ. அம்மா அன்பு திருமணம் உயிரல்லவோ, 1000 காலத்து பயிரல்லவோ. அன்பு திருமணம் உயிரல்லவோ. பெண் குலத்தின் பொன் பிள்ளைக்கு என்றால் உன்னைத்தானா பார்க்க வேண்டும். கர்ப்பக்கரசி வர்க்கத்தில் பிறந்தவள் இறந்த பணமாக இருந்தாலும் எப்போது எனக்கும் உடைய மகனுக்கு திருமணம் நடந்ததோ, என்னுடைய கணவரை எரிப்பதோ புதைப்பதோ என்ன சேர்ந்தது என்று உணர்த்தை வரமா ஒரு வார்த்தை வரமா.